உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. பெண்கள் சிறையில வெளிநாட்டு பிரச்சனைகளால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எங்களை கெட்ட வார்த்தைகளா இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைகளா திட்டுறாங்க. நான் அந்த சிறைவாசியை நான் எந்த விதத்திலையும் நான் மனசு புண்பட முடியும், நான் எதுவுமே பண்ணல. ஆனா அந்த சிறைவாசி சூப்பரண்ட் வர்ற நேரத்துல வெளியே போகாத, அவளை தேடி விசாரணை தொகுதியிலிருந்து ஒரு சிறைவாசி வர்றா, போகாத. அந்த சிறைவாட்டி சொல்றேன், அம்மா நீ போ, சூப்பரண்ட் வர்ற நேரம் கேட்ல இருக்காங்க, நீ போமான்னு சொல்றேன். அவ போயிட்டா. இந்த மோனிகாங்கிற சிறைவாசி உள்ள இருந்து ஓடி வந்து வெளியில வந்தா, நான் விட மாட்டேன், சூப்பரண்ட் ரவுண்ட் வர்ற நேரம் நீ போக கூடாது, வெளியே உள்ள இருன்னு அவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அடிச்சு, கேட்ல அடிச்சு, பெரிய இரும்பு கேட்ல என் மண்டையை வச்சு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் செவுத்துல முட்டி கீழே போட்டுட்டா. வாக்கி டாக்கி வசதி இல்ல, கேமரா வசதி இல்ல. வாக்கி டாக்கில நான் அத்தனை தடவை சொல்றேன், ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, வாக்கி டாக்கிய ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது. நான் வாக்கி டாக்கில கத்துறேன், வாங்க பிரச்சனை நடக்குதுன்னு, யாருமே வரல. ஆனா என்ன அடிச்சிட்டு கதவை திறந்து வெளியே போய் என்ன அடிச்ச சிறைவாசிய கேட்ல அடிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் தான் கேட்டுல இருந்து வந்தாங்க. அப்ப நான் செத்து போயிருந்தா, என்னை விட இன்னைக்கு வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள அடிச்சிருந்தா இந்நேரம் அவ அடிச்சு அடிக்கி இந்நேரம் செத்துருப்பாங்க. அவ என் மூஞ்சில 2 குத்துனா குபுன்னு ரத்தம் வருது. என்ன அடிக்கிறத பார்த்த சிறைவாசி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இதுக்கு காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். எங்களுக்கு சாதாரண தமிழ்நாட்டு சிறைவாசிங்க ஏதாவது குறைய சொல்ல வந்தாவோ பேச வந்தாவோ சீப்போ அப்படிங்கிறாங்க. ஆனா வெளிநாட்டு சிறைவாசிங்க செல்போன் வச்சிருந்து அடுத்தவங்களை அடிச்சு பிரச்சனை பண்ணினவங்கள கூப்பிட்டு அவங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு அவங்கள பாக்குறதுக்காகவே வர்றாரு. அவங்க கிட்ட மட்டும் பேசுறாரு. அவங்க கிட்ட வேலை செய்யற காவலர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாய் மாதிரி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி வெளிநாட்டு சிறைவாசிங்க வெளிநாட்டு உணவு அவங்களுக்கு வழங்கப்படுது, அவங்களுக்கான டயட் வழங்கப்படுது, அவங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க உரிய டயட் சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. மனு வர்ற பொருள் எல்லாத்தையுமே அவங்க ரோட்ல நடமாடுறதுக்கு காரணமே மனு வர்றவங்க எல்லாத்தையும் மிரட்டி அவங்க கிட்ட இருக்க பழங்கள் பிஸ்கட் இதெல்லாம் புடுங்கிக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களோட ட்ரெஸ்ஸுங்களை வீட்டுல இருந்து கொடுத்து விடுற ட்ரெஸ்ஸுங்களை புடுங்கிக்கிறாங்க. சாதாரணமா ஒரு சிறைவாசி சிறைக்குள்ள 3 ட்ரெஸ் வச்சுக்கலாம், இல்லன்னா 5 ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வச்சுக்கலாம் விசாரணை சிறைவாசியா இருந்தாலும். ஆனா அவகிட்ட 4 பீரோ அளவுக்கு தேவைப்படும். அவ்வளவு துணிமணிகள் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும், அதாவது வெளிநாட்டு சிறைவாசிகள் அத்தனை பேத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 பீரோ 2 பீரோ அளவுக்கு துணிங்க வச்சிருக்காங்க. தமிழ் சிறைவாசிகளை இங்க சென்னைக்குள்ள இருந்து வர சிறைவாசிகளை மிரட்டுறாங்க. இவங்க அடிச்சிருவாங்கன்னு பயத்திலேயே அவங்க மனுல வர பொருள் எல்லாம் கொடுத்துடுறாங்க. திரும்ப அவங்க ரோட்ல அலையறதே தான் விரும்புறாங்க. அவங்க கொண்டு போற பேகவோ, சிறைவாசிங்க உள்ளுக்குள்ள பேக் போட்டுட்டு திரியிறாங்க, அவங்க பேகவோ அவங்க பொருளவோ இது வரைக்கும் யாரும் சர்ச்சிங் பண்றது கிடையாது. சிறைக்குள்ள டென்ட் போட்டு கூடாரம் போட்டு தங்கி இருக்காங்க. நல்லா சொல்லணும்னா சிறைவாசிகளை சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது அவங்க கொண்டு வர பொருள்ல ஒரு பேண்ட்ல அல்லது ஒரு இதுல நாடா இருந்துச்சுன்னா இந்த நாடாவில தூக்கு போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாடாவை உருகி போடுறோம். ஆனா இவங்க சேலையவே வடக்கயிறு மாதிரி முறுக்கி டென்ட் கட்டி கூடாரமா இருக்கிறாங்க. எப்பவும் இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்கள பார்த்துட்டு தமிழ் சிறைவாசிகளும் அவங்களும் நிர்வாணமா அரகுர ட்ரெஸ்ஸோட திரியிறாங்க. நைட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெஸ்பியனா இருக்கிறது, அசிங்கமா நடந்துக்கிறத பார்த்துட்டு மித்த சிறைவாசிகளும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. ஏய் தள்ளி போனா எங்களை என்ன கேக்குற, அவங்கள கேட்டியா, அவங்க கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நாங்க சிறைக்குள்ள நாங்க தான் சிறைவாசி, அவங்க எல்லாம் சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க, உள்நாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. மனுவுக்கு வர்ற அத்தனை பேத்தோட பொருள் துணிமணி அத்தனையும் வாங்கிட்டு விடுறாங்க.
இதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. என்ன அடிச்சிட்டாங்க, சூப்பரண்ட் உன் மேல கேஸ் போடுவேங்கிறாங்க. ஒரு சூப்பரண்ட் முன்னாடியே, ஒரு சிறை கண்காணிப்பாளர் முன்னாடியே அவ சொல்றா, மோனிகாங்கிற சிறைவாசி சொல்றா, என்ன 2 வாய்தா அட்டன் பண்ணுவேன், அவ்வளவுதானே, அட்டன் பண்ணிட்டு போறேன். இதோட அவன் 4 சிறைவாசி 4 காவலர்கள், சிறை காவலர்களை அடிச்சிருக்கா. 4 காவலர் அடிச்சிருக்கா. ஒரு காவலர் எங்கெங்கயோ பெட்டிஷன் கொடுத்தாங்க, என்ன அடிச்சதுக்கு பதில் சொல்லுங்க, நான் எந்த தவறும் செய்யல, என்ன அடிச்சதுக்கு சொல்லுங்கன்னு கேட்டப்ப சிறைத்துறை வாயா மூடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த பொண்ணு உங்க வேலையை வேணாம் ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போச்சு. மீத 2 காவலரை வயசானவங்களை கீழே தள்ளி விட்டுருக்கா. யார டியூட்டிக்கு போட்டாலும் அந்த இடத்துல அவ அப்படித்தான் பேசுவா. நீங்க அமைதியா வரணுங்கிறாங்க. அப்படி அமைதியாவே போனாலும் 100 தடவை ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு, ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு திறந்து போயிட்டு வர்றா. போகும்போது கதவை டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு போறா. அவளை கேட்க முடியல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் திறந்து விடுறேன், வெளியே போயிட்டு என்ன வெளியே வச்சு அடித்தண்டா போட்டுட்டு அவ போயிட்டா. வெளியில நான் அந்த சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்து யாராவது வருவாங்களா கதவை தட்டேன்னு, யாருமே வரலங்கவும் நான் கதவை டம்மு டம்முன்னு தட்டி கேட்ல இருந்து விஜயசாந்திங்கிற காவலர் வந்து திறந்தாங்க. நான் கூட மோனிகா தட்டுறான்னு நினைச்சேங்கா அப்படின்னாங்க. மோனிகா தட்டல, அவ எங்களை பூட்டிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு. எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறா. நான் கேட்டு கிட்ட நின்னதான், நீ இப்ப வெளியே போக கூடாது, கண்காணிப்பாளர் ரவுண்டு வர நேரம் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக என்னை எப்படி அடிக்கலாம். இது வரைக்கும் அவ யாரையுமே மதிக்கிறது கிடையாது. இந்த சிறைவாசிகளை, வெளிநாட்டு சிறைவாசிகளை தனியா வச்சு பராமரிக்கிறதுங்கிறது என்னோட வேண்டுகோள். தனியா வச்சு பராமரிக்கணும். இவங்களால மித்த சிறைவாசிகளும் எங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க பொருளை கூட சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, புடுங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க தயவு செய்து சிறைத்துறை தலைவர் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, வெளிநாட்டு சிறைவாசிகளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்தணும். எதுனாலும் அவரு போன்ல இருந்தே, அவர் அன்னைக்கு வந்திருந்தாரு அனுராதா ஸ்ரீராம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்ப அவரு போனை வாங்கியே, சிறைத்துறை தலைவர்கிட்ட போன் வாங்கி அவ போன் பண்றான். வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம். அப்புறம் கேக்குறேன், வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர்? ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்? பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ பண்ண போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியுறாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சிங் டியூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க. சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகளை பண்ணுனாங்களா? அதாவது அப்பாவி சிறைவாசிகள், தமிழ் சிறைவாசிகளை மட்டும்தான், அவங்க ரூமை மட்டும்தான் சர்ச் பண்றாங்க. அவங்களோட கூடாரத்தை என்னைக்காவது கலைச்சிருக்காங்களா? அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியுமா? எல்லா பெயில்ல போற சிறைவாசிங்க கிட்ட இருக்க சேலையெல்லாம் வாங்கி வடக்கயிறு மாதிரி சேலைய முறுக்கி கட்டி ஒரு 50 சேலைய பெட்டு மாதிரி போட்டு மேல விரிச்சு கூண்டாரம் மாதிரி அங்க டென்ட் கொட்டை மாதிரி கட்டி படுத்திருக்காங்க. இது சிறையா வேற என்னவான்னு தெரியல. இதை யாரு கேப்பா? இதெல்லாம் யாரு ரிமூவ் பண்றது? அவங்க சுதந்திரமா திரியுறாங்க. வெளியில இருந்து அவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குது, அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் காவலரை பார்த்தா கெட்ட வார்த்தைகளால ஆங்கிலத்துல திட்டுறாங்க. சிறைத்துறை தலைவருக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து அவங்கள தனியா வைங்க. என்ன அடிச்சதுக்கான காரணத்தை சொல்லுங்க. நீங்க கொடுக்கற சப்போர்ட்னால மட்டும்தான் அவங்க ரொம்ப பேசுறாங்க. ஐயா அவர்கள், சிறைத்துறை தலைவர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறைவாசிய திருச்சி முகாமுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டு சிறைவாசிய, மோனிகா சிறைவாசியோட ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு. கிஃப்ட் கொடுத்து அவங்கள அனுப்புறாங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.